தமிழ்நாடு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக அஇஅதிமுக விவகாரங்களில் பாஜக எந்த அளவிற்கு மத்தியஸ்தம் செய்கிறது, நாட்டாமை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு விருப்பம் இல்லாத கட்டாய திருமணம் மாதிரி தான் அது. நீங்க சில இந்த திரைப்படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. கட்டாயம் பண்ணி மிரட்டி உங்க அப்பா அம்மாவை எல்லாம் நாங்க தான் பிடிச்சு வச்சிருக்கோம். நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம். அந்த பொண்ணு அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்கும் மணமேடையில பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு டிடி தினகரன் முகம் இருந்துச்சு. யாரையோ கடத்தி வச்சுக்கிட்டு கட்டாயம் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ற பொண்ணு மனநிலைமை அவர் இருந்தாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா அவர்ட்ட எப்பவுமே ஒரு ஸ்மைல் இருக்கும். அவர்ட்ட ஒரு புன்னகை இருக்கும் அவருடைய முகத்துல. இன்னைக்கு அது டோட்டலி மிஸ்ஸிங். அது மட்டுமல்ல, அதை தாண்டி நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, அவர் வந்து இன்னைக்கு காலையில பேசும்போது கூட, நாங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களை எல்லாம் மறந்து, மன்னித்து அப்படிங்கிறாரு. நீங்க ஒரு எலக்ஷன் கூட்டணிக்கு முந்தின தினம் வரைக்கும் அந்த காயங்களோட ஒருத்தர் இருப்பார்னா, அப்ப அது கட்டாய திருமணம் மாதிரி தான் அது. அப்புறம் அவர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க செய்தியாளர்கள். யார் முதலமைச்சர் வேட்பாளர்? உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார்? அப்படின்னு சொன்ன உடனே, அவர் வந்து இந்த கிராமங்கள் எல்லாம் வயசான பாட்டி மாட்ட வீட்டுக்காரர் பேரை கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. திருப்பதியில நிப்பவராம் தன்னானே தானே அஞ்சோட 2ம் சேர்த்தா அவரு வேறு தானே அப்படிங்கிற மாரி, இவர் வந்து அது உங்களுக்கே தெரியும் தானே அப்படிங்கிறாரு. நீங்க அத சொல்றதுக்கு கூட அவர் என்ன செய்றாரு? அவர் விரும்பல. அவருக்கு மனசுக்கு வந்து அது இன்னும் இல்ல. அப்ப நீங்க இப்படியான ஒரு கூட்டணி நீங்க என்னன்னு யோசிப்பீங்க? சோ இப்படித்தான் அது இருக்குது. ஆனால் வலிந்து கட்டாயப்படுத்தி, மிரட்டி, உருட்டி, அந்த குறிப்பாக அந்த இரட்டை தொடர்பான வழக்கு, அதெல்லாம் காட்டி மிரட்டி இந்த கூட்டணிய கொண்டு வந்து வச்சிருக்குது பாஜக. அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். வழக்கு வந்து பிப்ரவரி முதல் வாரத்துல வந்து ஹியரிங்க்கு வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, துரோகத்துக்கு நோபல் பிரைஸ் குடுக்கலாம்னா, அது இபிஎஸ்க்கு தான் குடுக்கலாம் அப்படின்னு சொன்னவரு, இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிறதுக்கு பதிலா தூக்குல தொங்கிருவேன் அப்படின்னு சொன்னவரு, இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிறது பங்காளி சண்டை தாங்க. அதெல்லாம் பரவால்ல அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு. இந்த பங்காளி வந்து சேர்ந்துட்டாரு. இன்னும் பெரிய பங்காளிகள் ஓபிஎஸ், சசிகலா எல்லாம் இருக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸியோடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் போய் பியூஷ் கோயல சந்திச்சாரு அப்படின்னு செய்திகள் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் வருது. சோ மற்ற பங்காளிகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதில் பாஜக முனைப்பு காட்டுகிறதா? அதுல வந்து ஓபிஎஸ் பொறுத்தளவுல ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து போன முறை அமித்ஷாவை டெல்லியில் சென்று சந்தித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியில ஓபிஎஸ் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு செய்தியாளர் கேட்கும்போது கடுமையா மறுப்பு தெரிவிக்கிறார். இல்லங்க எத்தனை வாட்டிங்க உங்களுக்கு சொல்றது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதன் பிறகு அதே இடத்துல வந்து டிடி தினகரன் குறித்த கேள்வி வருகின்ற பொழுது அதெல்லாம் நாங்க விரைவில் உங்களுக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்றாரு. அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பதில சொல்லுவார். நீங்க வந்து அவரை நான் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாரு. அப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுல டிடிவி தினகரனோட அலையன்ஸ் வச்சுக்கிறதா அவருக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததா தெரியல, இருக்கிறதாவும் தெரியல.